அப்போ அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். பிரச்சனை என்னென்னா இந்த நீதித்துறை செயல்பாடுகளால், காவல்துறை செயல்பாடுகளால் அதை நிரூபிக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைம், அது ரொம்ப பெரிய டைம் எடுத்துகிட்டு போகுது. அதுக்குள்ளே பாதி பேர் மறந்துடுறாங்க. அந்த குடும்பமே மன்னிக்கிற இடத்துக்குலாம் போயிருது. 20 வருஷங்கள் சாமி எப்பயோ நடந்துச்சுப்போ நம்ம என்னப்பா செய்ய எழுத போகிறோம் அப்படின்னு போயிருந்தது. நான் அதுக்குள்ளே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீதிமன்றங்களில் போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த கொலைகளுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து கொலைகளுக்கே 75% கூட இல்லை. அதாவது 25% தான் இருக்குது, 70% இல்லை. அந்த மாதிரி வரும்போது என்னென்னா, நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா இன்னைக்கு வந்து தண்டிக்கப்பட்டாலும் நாளைக்கு நான் விடுதலை ஆயிருவேங்க நம்பிக்கை வரும்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் இதில் வந்து தைரியமாக ஈடுபடுறாங்க. வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, வெளியே கொண்டு வந்துடுவாங்க. 15 நாள் ஜெயிலில் இருந்தால் போதும், அவன் வந்து பெயிலில் வந்துடுவான். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியதே இல்லை, ரொம்ப கேஸ் மட்டும் இருக்கும், அப்பப்போ வாய்தா மட்டும் இருக்கும்னு இந்த சிஸ்டத்துலேயே ஒரு லேகிங் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய தயக்கம் இருக்குது. இங்கே தான் வந்து அந்த என்கவுண்டர் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குது, நமக்கு வந்து பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலேயுமே நியாயமாக நடக்குதான்னு பார்க்கணும். அதில் வந்து ஒரு மனித உரிமை மீறல் இல்லாமல் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. பட் இது குறைக்கிறதுக்கு என்ன வழின்னா, இருக்கிற சிஸ்டத்தை ஒழுங்காக துரிதமாக காவல்துறைக்கு வேறு எந்த வேலையும் கொடுக்காம சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடுக்குனாலே பாதி பிரச்சனை தீர்ந்து.